கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை வாசித்து தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடை பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அருமையான இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அவரால் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே அநேகரை உயர்த்தின சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை உயர்த்தியிருக்கிறார், ஈசாக்கை உயர்த்தியிருக்கிறார், தாவீதை உயர்த்தியிருக்கிறார், சாலமோனை உயர்த்தியிருக்கிறார். இப்படி பரிசுத்தவான்களாகிய அநேக தேவ மக்களை அவர் உயர்த்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் அநேகரை தாழ்த்தியும் இருக்கிறார். ஆனால் தேவனால் கூடாதவை ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விசுவாசித்து அதற்கேற்ற விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர் தாழ்த்தக்கூடியவராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் உயர்த்தக்கூடியவருமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவருக்குள்ளாக வாழுகிறோம். ஆகவே இப்பேற்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நமக்கு எதெல்லாம் செய்ய முடியும் என்பதையும் நாம் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி நான் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நேர்த்தியான நிலைமையிலே ஒருவனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்தி அவர் செய்யக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து உண்மையாய் பின்பற்ற வேண்டும். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, உண்மையாய் பின்பற்ற வேண்டும். உண்மையாய் பின்பற்றுவது மாத்திரமல்ல, உண்மையாய் வாழவும் வேண்டும். தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு நிகராக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிறார். அவர் உண்மையுள்ளவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று சொல்லி வேதவசனம் சும்மா சொல்லவில்லை. அது அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த சாமுவேல் புத்தகத்திலே வாசித்தோம், அவர் உயர்த்தக்கூடியவராகவும் இருக்கிறார், அவர் தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது 113வது சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 113ஆம் சங்கீதத்தில் வசனம் 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சிறியவன் என்று சொல்லும் பொழுது வயதிலே சிறியவர்களை அவர் சொல்லவில்லை. தேவனை உண்மையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பரிசுத்தவான்களாகிய சிறியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சிறியவர்கள் என்று சொல்லும் பொழுது பணம் இல்லாதவர்கள், காசு இல்லாதவர்கள், பதவி இல்லாதவர்கள், தேவனை நம்பி வாழக்கூடிய பரிசுத்தவான்கள். அவர்களை நிச்சயமாக தேவன் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் உண்மையில்லாதவர்களை எப்போதுமே அவர் உயர்த்துவது கிடையாது. பரிசுத்தமாய் வாழாதவர்களை தேவன் உயர்த்துவதே கிடையாது. தேவனுக்கு அஞ்சி நடக்கிற, வாழுகிற, பின்பற்றுகிற அத்தனை பேருமே அவர் உயர்த்துவார். அவர் சிறியவர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று அருமையாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் யாரை உயர்த்துவார் என்று சொன்னால் எளியவர்களை உயர்த்துவார். அந்த எளியவர்கள் யார்? கர்த்தரை உண்மையாய் பின்பற்றக்கூடியவர்கள், கர்த்தர் உண்மையாய் விசுவாசிக்கக்கூடியவர்கள், கர்த்தர் உண்மையாய் நம்பக்கூடியவர்கள், உண்மையோடு கூட இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள். அநேக பரிசுத்தவான்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும். வேதத்திலிருந்து கூட நான் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். லாசர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் தேவனை நம்பி வாழக்கூடியவனாக காணப்பட்டான். அவன் ஒரு எளியவனாக இருந்தான். பணம் காசு அவனுக்கு கிடையாது, சொத்துக்கள் கிடையாது. ராஜா பக்கத்து வீட்டுக்காரன் போடுகிற சாப்பாட்டிலே மிச்ச மீதிகளை சாப்பிட்டு உண்ணக்கூடியவனாய் காணப்பட்டான்.
அவனுக்கென்று அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அவனிடத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்திலே அவன் குறையில்லாதவனாக காணப்பட்டான். விசுவாசத்திலே அவன் இன்னும் சொல்லப்போனால் ஐஸ்வர்யவனாக காணப்பட்டான். அந்த அளவுக்கு தேவனை அவன் நம்பினான் என்று கூட நாம் சொல்ல முடியும். அதற்காக தேவன் அவனை உயர்த்தின விதம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது தெரியுமா? பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய மடியிலே அவன் உட்கார்ந்திருக்கிறது எவ்வளோ அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் பணக்காரனாக இருந்த அந்த நபர் இந்த உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை தேடவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. அவனுக்கு இருந்த பணத்தையும் பொருளையும் செல்வங்களை வைத்துக்கொண்டு அனுதினமும் அவன் சந்தோஷமாய் வாழ்ந்தான் என்று பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு கிடைத்த பலன் என்ன? நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை எந்த விதத்தில் நாம் தேடுகிறோம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழலையும் தேவனை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேத நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாகவும் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை நம்பிக்கை வைப்போம். அவர் உயர்த்துவார். அவர் நம்மை எவ்விதத்திலும் தாழ்த்துகிறவர் அல்ல. அவரை நம்புகிறவர்களை, உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை, பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை பின்பற்றி போவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மையானவர்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தையோடு கூட நாம் வாழுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.